சிக்கன் பிரியாணியில் சிக்கன் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கணும்னு எப்படி இன்றைக்கி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சிக்கனை நீங்கள் முன்னாடியே ஊற வைக்கிறது. நல்ல சிக்கன் வந்து ஒரு நல்ல 2 hour 3 hour ஊற வச்சுக்கணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நீங்கள் பிரியாணிக்கு எப்பயும் ஆஸ் யூஷுவல் சேர்க்குற இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, தயிர் எல்லாம், தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து பிரியாணி சேர்த்துக்கணும். ஃபைனலாக இந்த சிக்கனை சேர்க்கணும். இப்போ சிக்கனை மசாலாவோட நல்லா பிரட்டிக்கலாம். பிரியாணியை இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து மணமாகவும் இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சிக்கன் வந்து நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும். நீங்கள் பிரியாணியில் போடுற சிக்கன் பாருங்கள், ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாமல், ஒன்றுமே குழந்தைங்க எடுத்து சில வச்சுருவாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா கறியை தனியாக தான் பண்ணுவாங்க, பிரியாணியை தனியாக தான் பண்ணுவாங்க, ஃபைனலாக தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க குஸ்காவுக்கு தனியாக எடுப்பாங்க. இது ஒரு 2 hours ஊறட்டும். இப்போது ஒரு 2 hours ஊறிடுச்சு. ஒரு பேனில் தேவையான அளவு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும், நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரே 1 ஸ்பூன் ஆயில். ஏன்னா ஆல்ரெடி பிரியாணியில் நம்ம எண்ணெய் ஊற்றிருப்போம். அதனால் இப்போ ஊற வச்ச சிக்கனை இதில் நம்ம நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பிரியாணியில் மசாலா போடவே கூடாது. பிரியாணியில் நம்ம அந்த புதினா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி இதுதான் போடணும். மசாலா ஃபுல்லாக இதில் போட்டுட்டோம், அதில் போடவே கூடாது. அவ்வளோதாங்க. சிக்கன் நல்லா தண்ணி வந்துடுச்சு. சிக்கன் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். தண்ணி நல்லா சுண்டி அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் தெறிக்குது பாருங்கள். இதுதான் இதை நம்ம இப்போ எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். ஏண்டா என்னாச்சு, படிக்கலையா அவன்? நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகட்டும், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். இதான் இப்போது நம்ம பிரியாணி தம் வச்சு செஞ்சு எடுத்தாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இந்த சிக்கனை அந்த பிரியாணியில் சேர்த்து ஃபுல்லாக பிரியாணி கிளறி விட்டுக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு செய்கிறதுனால சின்ன பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது சூப்பராக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காய பச்சடியோட இந்த பிரியாணியை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்னு ஃபுல் வீடியோ காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.